இனிய தமிழ் உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். ஹாய் எஸ்பிஓ ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓல்டு மெம்பர்ஸ் மைக்ரோ டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பைமோட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ அந்த மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் க்ரோசரி சூஸ் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுக்கு போட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதில் 5 லைன்ஸ் ஹெட்டிங் வர மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 5 லைன்ஸ் ஹெட்டிங் இருக்கணும். ஸோ நான் இதை சூஸ் பண்ணுறேன். இப்போ இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், மேலே 5 லைன்ஸில் டைட்டில் இருக்குது, கீழே ப்ராடக்ட் இமேஜ் இருக்குது. ஸோ டைட்டிலும் ப்ராடக்ட் இமேஜும் ஷோ ஆகிற மாதிரி அப்படியே இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த டைட்டிலையும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதையும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது உங்களுடைய க்ளவுட் ஸ்டோரேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த கோ டு டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு அந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ப்ரைவேட் பப்ளிக்னு 2 ஆப்ஷன் காட்டுங்க. அதில் பப்ளிக்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் பப்ளிக்கில் அப்லோடு ஃபைல்ஸ் அப்படின்றது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். டைட்டில் வந்து இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டைட்டில் இருக்கு இல்லையா, இந்த டைட்டில் வந்து நம்ம எங்கே எடுக்கணும்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலே ப்ராடக்டோட டைட்டில், அந்த டைட்டிலில் போய் இப்போ நம்ம மறுபடியும் பேக்கு பைமோட் ஆப்புக்கு போய் எடுத்துக்கலாம். இது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் முன்னாடியே வந்து அந்த டைட்டிலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதையும் காப்பி பண்ணி வேற ஒரு இடத்துல வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்போ வாங்க, இந்த ப்ராடக்ட் தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் இல்லையா, இந்த டைட்டிலை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போது மறுபடியும் பேக் நம்ம போகலாம். க்ளவுட் ஸ்டோரேஜ்க்கு வந்தாச்சுங்களா. இப்போது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த பேஜுக்கு வந்தாச்சு. இப்போ அந்த டைட்டிலை அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டீங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன். அந்த பைமோட் ஆப்பில் அந்த ப்ராடக்ட்டுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதே ப்ராடக்டை இப்போ மறுபடியும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே கொஞ்சம் கீழே மேலாம தள்ளிவிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதில் ஒரு 10 வேர்ட்ஸ் வர மாதிரி டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் 10 வேர்ட்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போது அந்த க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு போய் டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி பண்ணதை அங்கே போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சூஸ் கேட்டகரி கேட்குது. அதில் மைக்ரோ டாஸ்க் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே சூஸ் ஃபைல் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், கேலரி. ஸோ அந்த ஃபைல்ஸுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் அதில் ஷோ ஆகும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு வழக்கம் போல் சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், உங்கள் டாஸ்க் வந்து இதில் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இதில் இருக்க இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு தான் நம்ம எஸ்பிஓவில் சப்மிட் கொடுக்க போகிறோம். அதுக்கு பேக் வந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டாஸ்க்கு இது பெண்டிங்னு காட்டும். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிங்களோ அதனுடைய ப்ராடக்ட் டீட்டெயில்ஸு, அந்த ஒர்க் டீட்டெயில்ஸ் அப்படியே கொஞ்சம் தள்ளினீங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக ரெட் கலரில் பாக்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்போதும் ஒர்க் பண்ணுற மாதிரி எஸ்பிஓ போர்ட்டல் வெப்சைட்டுக்கு போய்ட்டு டுடே டாஸ்க்கு கிளிக் பண்ணிவிட்டு கோட்டு கொடுங்க. கோட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ அதில் போய்ட்டு ஒரு நிமிஷம் எப்போதும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணணும். ஒரு நிமிஷம் இருங்க, அந்த 1 நிமிஷம் முடிஞ்சுக்கிட்டோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்களா. இப்போது கோ டு டாஸ்க் பேஜ் அப்படி இருக்கலாம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இதில் தான் நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் நேம் ஐடி, அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா தேர்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் ப்ராடக்ட் டைட்டில் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ப்ராடக்டோட டைட்டில் காப்பி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது இதில் வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. என்டர் இமேஜ் யூஆர்எல் அப்படின்னா நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜில் யூஆர்எல் காப்பி பண்ணோம் இல்லைங்களா,
அந்த ப்ராடக்ட்டுக்கு நேராக அந்த பாக்ஸ் ரெட் கலரு காப்பி பண்ணல அந்த யூஆர்எல் எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஆர் யூ லைக் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த கொஷினுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ரிவ்யூ கொடுக்குறீங்க ரேட்டிங் அப்படின்றது கேட்குறாங்க. அதை கொடுத்துட்டு இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா அந்த ப்ராடக்ட்டை பை பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு எஸ் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த பைமோட்டுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கணும்னு தோணுதோ 1லேருந்து 5 வரை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் 5 கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டாஸ்க்கு முடிஞ்சிடும். ஸோ இப்போ நீங்கள் பண்ணி முடித்த டாஸ்க்கு ஓகே ஆகிடுச்சா அப்படின்றத நீங்கள் டேஷ்போர்டுக்கு பேக் வாங்க. அதில் பே அவுட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கலாம். எப்போதும் போல் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா அதில் உங்களோட அமௌண்ட் கிரெடிட் டேட்டு அமௌண்ட்டெல்லாம் ஷோ ஆகும். அதை செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.